ஓரிரு நாட்களில் அதிமுக கூட்டணியில் புதிய கட்சி இணையும் என நேர்காணலுக்கு வந்தவர்களிடம் இபிஎஸ் தகவல். அதிமுக கூட்டணியில் புதிய கட்சி ஒன்று இணைய உள்ளது தொடர்பான நல்ல செய்தியை இன்று இரவே எதிர்பார்க்கலாம் என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஓரிரு நாட்களில் அதிமுக கூட்டணியில் புதிய கட்சி இணையும் என நேர்காணலுக்கு வந்தவர்களிடம் இபிஎஸ் தகவல் தெரிவித்துள்ளார். ஓரிரு நாட்களில் அதிமுக கூட்டணியில் புதிய கட்சி இணையும் என நேர்காணலுக்கு வந்தவர்களிடம் இபிஎஸ் தகவல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், விவரங்கள் என்ன? 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் கடலூர், விருதுநகர், திருச்சி, நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான நேர்காணல் நடைபெற்றது. இந்த நேர்காணல் வந்தவர்களிடத்துல எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். இன்றைய தினமே, இந்த நள்ளிரவே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரக்கூடும். ஓரிரு நாள்ல அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில புதிய கட்சி ஒன்று இணைய இருக்கிறது. அதிமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது, மேலும் வலிமையாக கூட்டணியாக உருவெடுக்க இருக்கிறது. எனவே அனைவரும் நம்பிக்கையோடு இருங்கள், தேர்தல் பணியாற்றுங்கள். இந்த வர இருக்கக்கூடிய தேர்தலில் பல்வேறு தொகுதிகளுக்கு நிறைய பேர் விருப்ப மனுக்களை கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் அதிமுக தலைமை அறிவிக்கக்கூடிய வேட்பாளரை அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அதிமுக வேட்பாளரை நிறுத்தினாலும் சரி, அல்லது கூட்டணி கட்சிகளுக்கு வேட்பாளரை நிறுத்தினாலும் அவர்களையும் அனைவரும் ஒன்று சேர்ந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நேர்காணலுக்கு வந்தவர்களிடத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். ஏற்கனவே அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில சமீபத்தில் பாமக இணைந்தது. அதனோடு டெல்லிக்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்தினார். கூட்டணியில மேலும் சில கட்சிகளை சேர்ப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக தேமுதிக மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகளிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இரண்டு கட்சிகளுமே கூட்டணிக்குள் வருவதற்கு தங்களுடைய இசைவை தெரிவித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றன. தொடர்ச்சியாக அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. அவர்களுக்கான தொகுதிகள் என்னென்ன, எத்தனை தொகுதிகள் என்பது குறித்த அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. வர இருக்கக்கூடிய தை பிறந்ததற்கு பிறகு அதற்குறித்த அடுத்த கட்ட ஒரு அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இன்றைய தினம் நேர்காணலுக்கு வந்தவர்களிடத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி நல்ல செய்தி வர இருக்கிறது. ஓரிரு நாட்களில் அதிமுக கூட்டணியில மேலும் சில கட்சிகள் இணைய இருக்கிறது. இன்று இரவே ஒரு நல்ல செய்தி வர இருக்கிறது என்று நம்பிக்கையோடு பேசியிருக்கிறார். அந்த நேர்காணலில் பங்கேற்று இருந்தவர்கள் இந்த தகவலை நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.